ஒரே ஒரு வீடியோ பறிபோன உயிர். தலைமறைவான பொண்ணு சின்மயி போட்ட பதிவு. கொந்தளிச்சு போன நெட்டிசன்கள். கேரள பேருந்துல பெண் ஒருத்தர் தங்கிட்ட ஆண் ஒருத்தர் தவறா நடந்துகிட்டதா வீடியோ பதிவிட்டு இருந்தாங்க. இது இணையத்துல வைரலான நிலையில கோழிக்கோட்டை சேர்ந்த அந்த நபர் தன்னோட வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இத பத்தி அந்த பொண்ணு மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்க கூடிய நிலையில சின்மயி பகிர்ந்திருக்க கூடிய ட்வீட் நெட்டிசன்களை கோவத்துல அழுத்தி இருக்கு. கோழிக்கோட்டை சேர்ந்த தீபக் யூ அப்படிங்கிறவரு ஜவுளி நிறுவனத்துல பணிபுரிஞ்சுட்டு வந்திருக்காரு. போன வெள்ளிக்கிழமை தீபக் பேருந்துல கண்ணூருக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அப்போ தீபக் கூட அதே பேருந்துல பயணம் செஞ்ச சிம்ஜிதா அப்படிங்கிற பெண் பயணி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதுல தீபக் மேல பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்க. இந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆனதுக்கு அப்புறமா தீபக் தன்னோட உறவினர்கள் கிட்ட இருந்து இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான தீபக் தன்னோட வீட்டுல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த வீடியோவை வெளியிட்ட சிம்ஜிதா இணையத்துல பிரபலம் அடையறதுக்காக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினாங்க அப்படின்னும் சிம்ஜிதா மேல நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு தரப்பினர் காவல்துறைய வலியுறுத்திட்டு வராங்க. இணையத்துல வியூஸ் ட்ரெண்டிங் மோகத்துல அந்த பொண்ணு உள்நோக்கத்தோட வீடியோ எடுத்ததாவும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில வீடியோவை பகிர்ந்த பெண் தலைமறைவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இது பத்தி தீபக்கோட பெற்றோர் அப்புறம் நண்பர்கள் அந்த பொண்ணு பத்தியும் வீடியோவோட பின்னணி பத்தியும் விரிவான விசாரணை வேணும் அப்படின்னு மனித உரிமைகள் ஆணையத்தை நாடா இருக்காங்க. இந்த நிலையில பாடகி சின்மயி அந்த பொண்ணுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு டீனேஜ் வயசுல இருந்தே போக்குவரத்துல எண்ணற்ற ஆண்கள், பள்ளி பிரார்த்தனைகள் கூட்ட வரிசையில சிறுவர்கள் ஒரு டீனேஜ் பொண்ணோட மார்புல முழங்கையால இடிக்கிறதுக்காக தங்களோட பெல்ட்டை சரி பண்றது மாதிரி பாசாங்க செய்யறாங்க. எத்தனை ஆண்கள் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க, தவறா தொட்டிருக்காங்க, அநாகரீகமா நடந்துகிட்டு இருக்காங்க, கேலி பண்ணிருக்காங்க, இல்லனா நேரடியா தாக்கி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு யோசனையை தர்றதுக்காக பெண்கள் அந்த ஆண்களோட எண்ணிக்கையை குறிப்பிடணும். இவங்க எத்தனை பேரு ஜெயில இருந்திருக்கணும், ஆனா வெளியே அழகா மனைவிய மணந்துகிட்டு குழந்தைகள் கூட அப்புறம் வயசான பெற்றோர் கூட வாழக்கூடிய மரியாதைக்குரிய மனிதரா வலம் வராங்க அப்படிங்கறத இது உணர்த்துது அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அந்த பதிவை பார்த்த சில பேரு சின்மயி கருத்தை கண்டிச்சுட்டு வராங்க. நீங்க சொல்றது சரிதான், ஆனா பேருந்து கூட்டமா இருந்தா ஏன் பயணம் பண்ணணும்? நீங்க பயணம் பண்ணா கூட்டத்துல பெண்கள் மேல உடல் படுறத தடுக்க முடியாது அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு பேசுங்க. பெண்களுக்கான ஃபேம் நீங்க ஏன் ஆண்கள் சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பீப்பாய்கள்ல அடைச்சு கொல்லப்பட்ட சம்பவங்கள் பத்தி ஏன் பேசல அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க.